தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 35. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற தேவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க. நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், போராட்டங்களின் மத்தியிலையும் பிரச்சனைகளின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல, வியாபாரத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியத்துல எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் வேண்டுமோ ஆண்டவரே, அந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியாயத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, குடும்பத்திலே ரட்சிப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவரை கலங்கி கொண்டு நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியாயத்தை நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் ஆண்டவரே. விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.